டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் கண் பார்வைகள் கம்மியாயிடும். அதுக்கு பேர் டயபெட்டிக் ரெட்டினோபதியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிடும். அதுக்கு பேர் டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்னிக்கு மேலே வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலில் டயபெட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் யுனானி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு டயபெட்டிஸ்க்காக ஒரு மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு. அந்த HbA1c சொல்லுவாங்க, 3 மாதம் உடைய ஒரு ரெகுலர் டெஸ்ட் பண்ணாலும் யுனானி மெடிசன்ஸ்ல ஒரு 3 months மெடிசன் சாப்பிட்டாலும் அன்கண்ட்ரோல் சுகர் வந்து நார்மல் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹர்பல் மெடிசன்ஸ்ல வித்தவுட் சைட் எஃபெக்ட்ஸ். யாராவது அலோபதிக்ல வந்து இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க, டேப்லெட் ஃபார்ம் எடுத்துட்டு இருக்காங்கனாக்கா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சுகர் நார்மல் ஆகிட்ட அப்புறம் அலோபதிக் மெடிசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, சுகர் வரதுக்கு எத்தனையோ காசஸ் இருக்குது. என்னன்னாக்கா நீங்கள் வந்து கரெக்டாக வேலை செய்யலை, கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணல, கரெக்டாக நீங்கள் டயட் பண்ணல, ரொம்ப வந்து ஆன்சைட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குனாக்கா சுகர் லெவல் அன்கண்ட்ரோல் ஆகலாம். ஸோ அதுக்காக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு டிவி உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல் டே பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி ஒர்க் ஃபுல் டே உக்காந்துக்கிட்டே செய்கிறது. மினிமம் 10,000 steps பர் டே நீங்கள் வாக் பண்ணும். அது கம்பல்சரி சுகருக்காக. ஏன்னா நீங்கள் வாக் பண்ணாலே இன்சுலின் ஃபார்மேஷன் ஆகும், குளுக்கோஸ் லெவல் நார்மல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு மெயின்டைன் கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இருந்தாலும் சுகர் ஏறிடும். நீங்கள் வந்து எதுவுமே சர்க்கரை ஐட்டம் சாப்பிடல, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா சுகர் லெவல் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதே மாதிரி 8 hours நைட்டில் கம்பல்சரி தூங்கணும். இப்போ என்னன்னாக்கா எல்லாமே சம்பாதிக்கிறதுக்காக நைட்டில் வந்து ஒர்க் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே பார்த்தா சுகர் லெவல் பிரச்சனைகள் இருக்கும், ப்ளஸ் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் தான் செய்யணும். இதனாலே அப்நார்மல் ஆனால் தான் டயபெட்டிஸே வருது. ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் ப்ளஸ் வந்து சுகர் சாப்பிட்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க டயபெட்டிக் பேஷண்ட். கேட்டுகிட்டே இருந்தால் இல்லை டாக்டர் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டெய்லி கொஞ்சம் தான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அவங்க கண்டிப்பாக டயட்டில் ஒயிட் சுகர் இருக்கும் எப்போவுமே. இல்லை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒயிட் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறீங்கன்னாக்கா கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.